السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: للصائم فرحتان عند فطره وعند لقاء ربه. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, ரமதானுடைய இந்த உயர்ந்த இஃப்தாருடைய வேளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு பிடிக்கக்கூடிய, இஃப்தார் செய்யக்கூடிய இந்த பாக்கியத்தை சீதேவிகளுக்கு, நல்லடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். மீதமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பையும் சரியாக பிடித்து ஒவ்வொரு இரவையும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாக்கியம் செய்வானாக. முஸ்லிம்களாகிய நாங்கள் அல்லாஹுவை நம்பியவர்கள். ஆனால் யாரும் நாங்கள் அல்லாஹுவை பார்த்தது கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நம்பியவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாங்கள் யாரும் பார்த்தது கிடையாது. எங்களுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பியவர்கள். இவை அனைத்துமே நம்பிக்கைதான். இதற்குத்தான் அரபியில் சொல்வது ஈமான். நாங்கள் நோன்பு பிடித்திருப்பதும் நம்பிக்கையால் தான். நம்பிக்கை என்ற ஒன்று இல்லை என்றால் நாங்கள் நோன்பு பிடித்திருக்க மாட்டோம். உலக முஸ்லிம்கள் இஸ்லாத்தில் வாழ்வது இந்த நம்பிக்கையால் தான். ஏனென்றால் சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கை மிக சுருக்கமானது. ஒரு புத்திசாலி தனது வாழ்நாளில் தான் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹுடைய இந்த 6000 சொச்சம் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி விளங்குவானாக இருந்தால் அவன் புத்திசாலி.
உலகம் மாத்திரம்தான் வாழ்க்கை என்று வாழ்ந்து முடிப்பானாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், இவன் புத்தியற்றவன். ஏனென்றால் சகோதரர்களே, 3 வாழ்க்கை எங்களுக்கு இருக்கிறது. எவ்வாறு ஸ்ரீலங்காவுடைய வாழ்க்கை என்றும் கனடாவுடைய வாழ்க்கை என்றும் பிரிக்கிறோமோ, எங்களுக்கு 3 வாழ்க்கை இருக்கிறது. முதலாவது வாழ்க்கை தான் இந்த தாருத்துன்யா, உலகத்துடைய வாழ்க்கை. நமது மூதாதையர்கள் வாழ்ந்தார்கள், முடித்தார்கள், சென்று விட்டார்கள். இரண்டாவது வாழ்க்கை என்ன? அதற்கு பெயர்தான் தாருல் பர்ஸக். தாருல் பர்ஸக் என்றால் என்ன? நம்முடைய மூதாதையர்கள் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடம். யார் யாரெல்லாம் நமது பெற்றோர்கள், தாய்மார்கள், நமது சொந்தங்கள், பந்தங்கள், நபிமார்கள் எல்லாம் தாருல் பர்ஸகிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எத்தனை ஆண்டுகள் சகோதரர்களே? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்தது 63 ஆண்டுகள் தான். ஆனால் தாருல் பர்ஸகிலே 1400 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையை விட பன்மடங்கு அங்கு வாழ இருக்கின்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வாழ்ந்தது 1000 வருடம். ஆனால் கிட்டத்தட்ட 6000 வருடமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கு வாழ்கிறார்கள். இது எங்களுடைய கொள்கை, இது நம்பிக்கை. மூன்றாவது ஒரு வாழ்க்கை இருக்கிறது சகோதரர்களே. அந்த வாழ்க்கை எப்பொழுதென்றால், இந்த உலகத்தை அல்லாஹ் அழித்ததற்கு பிறகு திரும்ப அல்லாஹ் எல்லோரையும் எழுப்பாட்டுவான். இதற்கு சொல்வது தாருல் ஆஹிரா. அந்த இடம்தான் நாங்கள் வெற்றி அடையும் இடம். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், பலர் கேட்பார்கள், ஏன் நோன்பு பிடிக்க வேண்டும், ஏன் நாங்கள் கஷ்டப்பட வேண்டும், கால் வீங்க வீங்க ஏன் தொழ வேண்டும், அதிகமானவர்கள் நோன்பு பிடிப்பதில்லையே, அதிகமானவர்கள் நின்று வணங்குவதில்லையே. இஸ்லாமிய சூழலில் வாழக்கூடியவர்கள் வேறு, இஸ்லாம் அல்லாத நாடுகளில் வாழும் பொழுது ஆக தேவையான ஒன்றுதான் ஈமான். இந்த நோன்புடைய பிரயோஜனம் விளங்கும் எழும்பினால். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சின்னொரு சூரா, சூரத்துத் தகாசுர், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. நம் எல்லோருக்கும் பாடமானது, ஆனால் எந்த அளவு முக்கியமானது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹாகுமுத் தகாசுர், உலக வாழ்க்கை உங்கள் எல்லோரையும் மறக்கடிக்க வைத்து விட்டது. அதிகமானவர்கள் மறதியில் வாழ்கிறார்கள். என்ன லஹு அத்தகாசுர், அமலை அதிகரிக்க வேண்டும் என்பதை விட செல்வத்தை கூட்டணும், பிள்ளைகளை கூட்டணும், பதவியை கூட்டணும். அல்லாஹ் சொல்கிறான், இது
அல்ஹாகுமுத் தகாசுர், அதிகத்துவத்தை செய்வது உங்களை மறக்கடிக்க வைத்துவிட்டது. யார் எடுத்தாலும், என்ன எடுத்தாலும், உங்களை எடுத்தாலும் ஒரு மறதி ஒன்று இருக்கிறது. என்ன மறதி? அவரை போல நான் வாழணும், இவரை போல நான் வாழணும். ஒரு பெண்ணுக்கு ஆசை இன்னொரு பெண்ணை பார்த்து, அவர்களிடம் இருக்கக்கூடிய தங்கத்தை போல என்னிடத்த தங்கம், அவங்களோட வீட போல என்னுடைய வீடு. எது வரைக்கும் தெரியுமா இது? ஹத்தா ஸுருதுமுல் மகாபிர். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கபறுகளை ஒரு நாள் சந்திப்பீங்க. கபறுகளை சந்திக்கிறது என்பது விருப்பமான ஒன்று அல்ல, எங்களுக்கு வெறுப்பானது. மரணம் என்பது விருப்பமான ஒன்று அல்ல எங்களுக்கு, அது ஒரு வெறுப்பு தான். ஆனா வெறுப்போ விருப்பமோ ஒரு நாள் நிச்சயம் சந்தித்தே ஆக வேண்டும். ஹத்தா ஸுருதுமுல் மகாபிர், நீங்க கபறுகளை சந்திப்பீர்கள். சகோதரர்களே, கபர்ல கொண்டு போய் வைத்தா நோம்பு வந்து நின்றும் எங்களுக்கு பக்கத்துல. அதுதான் நோம்பு பிடிக்கிறோம். நாங்க நோம்பு பிடிக்கிறேன், நாங்க தொழுவது ஏன், நாங்க குர்ஆன் ஓதுறது ஏன், நாங்க சதகாக்கள் கொடுப்பது ஏன், இஸ்லாமிய காரியங்கள் செய்வது ஏன்? சில நாடுகள்ல உங்களுக்கு தெரியும், மையத்தை நேரா நிறுத்தாட்டுறது. இங்க டொரண்டோல உங்களுக்கு தெரியும் மையத்தை எப்படி அடக்கிறது. இங்க வேற முறை, ஒட்டாவால வேற முறை, மொன்ட்ரியல்ல வேற முறை, கெல்கரியில வேற முறை, நாங்க பழையின முறை வேற. ரெண்டு ஊடு தட்டு மாதிரி டொரண்டோல ரெண்டு கபர் இருக்கும், கீழே ஒரு கபரு மேல ஒரு கபர், 20 அடி கீழே மேல. என்ன நடக்குது அப்ப இதுக்குள்ள? அது விரும்பியோ விரும்பாமலோ போகணும். நாங்க சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த நாள் எங்களுக்கு பெருநாளாக மாறும். நோன்பு பிடித்ததால், தொழுததால், குர்ஆன் ஓதியதால். அல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்றான்டா, கல்லா சௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون. நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. ஒரே வார்த்தை ரெண்டு தடவை மீண்டு வந்திருக்கு. அதே வார்த்தை தான், கல்லா சௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون. அல்லாஹ் சொல்றான், அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அங்க வார வரைக்கும் விளங்கப்படுத்தல, நம்பித்தான் நீங்க வாழணும். இன்றைக்கு உலகத்துல நாஸ்திகர்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் இல்ல. அல்லாஹ் எவ்வளவு ரிஸ்க கொடுக்கிறான். நாங்க அல்லாஹ்வுக்கு எதிராக போராடுறோம் பேசுறாங்களா இல்லையா? இதுக்குத்தான் அர் ரஹ்மான். ரஹ்மான் என்றா என்ன? ரஹ்மான் என்றால் முஸ்லிம், முஸ்லிம் அல்லாத எல்லோருக்கும் ரிஸ்க் கொடுப்பான் அல்லாஹ். கேட்பாங்க, யஹூதிகள் இன்டெலிஜென்ட் இருக்கிறாங்களே உலகத்துல, அல்லாவுக்கு பிள்ளை இருக்குது என்று சொன்னவங்க எல்லாம் உலகத்துடைய கோடீஸ்வரர்களே. இதுதான் ரஹ்மான். ஆனால் மரணத்துக்கு பிறகு ரஹ்மான் இல்லை அல்லாஹ். மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் ரஹீம். முஸ்லீம்களாகிய எங்களோடு மட்டும்தான் அல்லாஹ் இறக்கப்படுவான். அதனால அல்லாஹ் சொல்கிறான், கல்லா சௌஃப தஅலமூன். உங்களுக்கு விளங்கும், அங்க வாங்க. திரும்ப ثم كلا سوف تعلمون. உங்களுக்கு விளங்கும், அங்க வாங்க. எங்க? தனிய. எங்க? கபருக்குள்ள. எங்க ஃப்ரெண்ட்ஸ், கூட்டாளிமார் எங்க? எங்க சொந்தங்கள், எங்க பந்தங்கள், எங்க மனைவி, எங்க பிள்ளைகள், எங்க பதவி, எங்க பட்டம்? தனிமை. தனிமை சகோதரர்களே. தனிய தூங்கணும். ஒரு நாள் காலம் வரும் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே தனிய தூங்கிட்டு இருக்கிறார். அதற்கான தயாரிப்பு தான் இந்த நோன்புகள், அதற்கான தயாரிப்பு தான் இந்த ரமதான்.
كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون. திரும்ப அல்லாஹ் என்ன சொல்ற? كلا لو تعلمون علم اليقين. உங்களுக்கு உறுதியாக விளங்கும். இப்ப உங்களுக்கு சந்தேகப்பட்டுறாதீங்க. இப்ப நீங்க கணக்கெடுக்காம உலகத்துல வாழ்றதுக்குரிய ஒன்று அல்ல. சிந்திக்க மாட்டாங்க யாரு? அறிவில்லாதவங்களுக்கு எவ்வளவு பேசியும் விளங்காது. அறிவாளிகளுக்கு சைக்கின போதும். அரபுல ஒரு பழமொழி இருக்குது, அல் ஆகில் பில் இஷாரா வல் ஜாஹில் பில் ஹிஜாரா. புத்திசாலிக்கு சைக்கின காட்டினா விளங்கிரும். ஓஹோ, சிறுநீர் கூட போகுதா, சுகர் வந்துட்டு விளங்கிரும். அவருக்கு உடனே போயிடுவார். காலவட்டும் வரைக்கும் இருக்க மாட்டார். சைக்கின விளங்கும். மடையருக்கு பழமொழி என்ன? மடையருக்கு நீங்க கல்லால் அடிச்சால் கூட விளங்காது. அல்லாஹ் இதுல புத்திசாலிகளுக்கு தான் பேசுறான். புத்திசாலிகள் சகோதரர்களே, ஃபமன் ஷாஅ அத்தஹத இலா ரப்பிஹி மஆபா. அல்லாஹ் எங்கேயும் சொல்ல இல்ல நீ உலகத்துல சாப்பிடாத, உலகத்துல குடிக்காத, நீ ஒரு காட்டுல போய் வாழணும், இப்படி அல்லாஹ் சொல்லலையே. குடு வஷ்ரபு, சாப்பிடுங்க, குடிங்க, ஹலால அனுபவிங்க, சந்தோஷமா வாழுங்க. நீங்க குர்ஆனை பெரட்டினீங்கடா, குர்ஆன்ல 10க்கு மேற்பட்ட இடத்துல லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க சஞ்சலப்பட தேவையில்லை. நீங்க பயம் சஞ்சலம் எங்களுக்கு இல்ல. மூமின்களுக்கு எங்களுக்கு ஒரே ஒரு புத்திசாலித்தனம் என்ன? எங்கட போற இடத்தை தயாரித்துக் கொள்ளும். போற இடத்தை தயாரித்துக் கொள்ளும், திட்டமிடும். அதனால அல்லாஹ் சொல்றான், கல்லா சௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين. உறுதியான முறையில் விளங்கிக் கொள்ளுவி. அந்த இடத்துல சகோதரர்களே, விளங்கினத்துக்கு பிறகு ஞானம் பிறந்த ஒண்ணு செய்ய இயலாது. ஞானம் ஒன்று கிடைச்சதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய இயலாது. என்ன செய்யறது? மௌலிமார கூப்பிடவா, யாரையும் அழைக்கவா, ஒரு சத்தம் வெளியே வராது. அல்லாஹ் அதோட நிறுத்தல்ல. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கொண்ட காட்டுவன் நான், நீங்க அதை கண்டா போதும். கண்ணால என்னத்தை காட்ட போறான் அல்லாஹ்? லதரவுன்னல் ஜஹீம், நிச்சயமாக சத்தியமாக நீங்க ஜஹீம பாப்பீங்க கண்ணால. எதை பார்க்க போறீங்க? ஜஹீம், நரகத்தை கண்ணால கண்டா. சகோதரர்களே, அது உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் காட்டுவார். وَإِن مِّنكُمْ إِلَّا وَارِدُهَا كَانَ عَلَى رَبِّكَ حَتْمًا مَّقْضِيًّا. அல்லாஹ் சூரா மரியம்ல சொல்றான், சத்தியம் பண்ணிட்டேன் நான், நீங்க ஒவ்வொருத்தரும் நரகத்தை தாண்டி தான் சொர்க்கம் போகும். நரகத்தை அல்லாஹ் காட்டுவான். எதற்கு தெரியுமா? நீங்க பிடித்த நோன்பு பிரயோஜனமாயிற்று, நீங்க முஸ்லீமாக வாழ்ந்தது பிரயோஜனமாயிற்று. இதுக்குதான் நரகத்தை அல்லாஹ் காட்டுறது. அந்த நரகத்தை பார்த்ததோட ஒரு முஸ்லீம் சந்தோஷப்படும். அல்லாஹ் பாதுகாத்துட்டாங்க. உலகத்துல வாழக்கூட நான் புத்திசாலியா வாழ்ந்துட்டேனே. உலகத்துல சொர்க்கத்துக்கு தயாராக வாழ்ந்த ஒரு நிலைமை என்ன? அவங்களுக்கு சொர்க்கம் காட்டப்படும். காட்டப்பட்டதோட கவலைப்பட தொடங்குவாங்க, நான் ரெடியாக இல்லையே. இன்றைக்கு உலகத்தில் சகோதரர் இத்தனை கவலை இருக்கு எங்களுக்கு. எல்லா கவலையும் மறந்துடும் எங்களுக்கு. ஒரே ஒரு கவலை மீதமாகும். என்ன தெரியுமா? முஸ்லீம்களுக்கு கவலை வரும், சொர்க்கத்தில் அந்தஸ்த கூட்டல்லையே. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கவலை வரும், நான் சொர்க்கவாதியாக மாறலையே. அதனால் அல்லாஹ் நரகத்தை காட்டுவான். லதரவுன்னல் ஜஹீம் ثم لترونها عين اليقين.
அல்லாஹ் சொல்றான், நிச்சயமா சத்தியமா நீங்க நரகத்தை பார்ப்பீர்கள். இதுக்கு மேல நாங்க சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, தைரியசாலிகள் முஸ்லீம்கள், பத்ர் யுத்தம் நடந்த தினம். பத்ர் என்கிறது என்ன? தலைவர்களை உருவாக்கிய யுத்தம். நாங்க கோழைகள் இல்லையே, ஒரு நாளும் நாங்க கோழைகள் இல்லையே, எந்த இடத்திலையும் தலைய பணிக்க மாட்டோம். நாங்க முஸ்லீம்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் தலைய பணிக்கல. சுஜூத் நாங்க யாருக்கு செய்யறது? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ் உனக்கு மட்டும்தான். பத்ர் படிச்சு தரக்கூடிய பாடம் அதுதான். ஒவ்வொரு முஸ்லிம் மகனும் தலைவர். ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் தைரியம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு துஆ படிச்சு கொடுத்தாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், கவலை சஞ்சலத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹுல். யா அல்லாஹ், கோழைத்தனம் கஞ்சத்தனத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். وَأَعُوذُ بِكَ مِنْ غَلَبَةِ الدَّيْنِ وَقَهْرِ الرِّجَالِ. யா அல்லாஹ், கடன் தொல்லைகள், மோசமானவர்களுடைய தொல்லைகளை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, நாம் எல்லோரும் புத்திசாலிகளாக இந்த பூமியில் வாழ வேண்டும். அதற்குரிய அடையாளம் என்ன? இந்த மூன்று வாழ்க்கையிலும் சீதேவிகளாக மாற வேண்டும். உலகத்துடைய என்ன கான்ஃபரன்ஸ் எடுத்தாலும், எவருடைய ஆர்டிக்கல் எடுத்தாலும், அவர்கள் பேசுவது ஒன்றுதான், உலகத்தில் எப்படி நல்ல முறையில் வாழலாம். ஆனால் குர்ஆன் சொல்லி தந்த புத்தி மூன்று வாழ்க்கையில் எப்படி நல்ல முறையில் வாழலாம். உலகத்துடைய எல்லா அறிஞர்களுடைய ஆர்டிக்கலும் என்ன? நீ உலகத்தில் எப்படி நல்லா வாழ்ற, உலகத்தில் எப்படி நீங்க அடைய வேண்டியதெல்லாம் அடைகிறது. ஆனா குர்ஆனுடைய புத்தி என்ன? உலகத்தில் எவ்வாறு நல்லா வாழ்றது, பர்ஸக்ல எப்படி நல்லா வாழ்றது, ஆகிரத்தில் எப்படி நல்லா வாழ்றது. இந்த மூன்று வாழ்க்கையிலையும் வெற்றி அடைவதற்கு ஒட்டுமொத்த ஒரு துஆ தான் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரதி ஹஸனதன் வகினா அஸாபன் நார். யா அல்லாஹ், உலகத்திலும் நல்லதை தா, ஆகிரத்திலும் நல்லதை தா, நரகத்தை விட்டு எங்களை பாதுகார். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வாழ்க்கை என்பது மிக பெருமதியானது. எஞ்சியிருக்கக்கூடிய வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் பெருமதியானது, ஒவ்வொரு நிமிடமும் பெருமதியானது, ஒவ்வொரு மணித்தியாலமும் பெருமதியானது, ஒவ்வொரு நாளும் பெருமதியானது, ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு மாதம் இந்த காலங்களை பிரயோஜனப்படுத்தி வெறுமனே இந்த வாழ்க்கையை உலகத்துக்கு மாத்திரம் பிரயோஜனமானதாக ஆக்கிக் கொள்ளாமல் பர்ஸக், ஆகிரா, இந்த மூன்றுக்கும் பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இப்பொழுது படித்த இந்த சூறாவை வாழ்க்கையில் எடுத்து நடக்க யா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த இஃப்தாரிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களுடைய நோன்பையும் கபூல் செய்வாயாக. இந்த இஃப்தாருடைய நிகழ்வை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படக்கூடிய அந்த விடுதலையாளிகளில் எங்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தந்ததை போன்று ஒவ்வொரு இரவிலும் நின்று வணங்கும் பாக்கியத்தையும் தருவாயாக. யா அல்லாஹ், ரமதானுடைய கடைசி பத்திலே இஅ்திகாஃப் இருக்கும் பாக்கியத்தை தருவாயாக. லைலத்துல் கத்ரை தேடி அமல் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகள் இறங்கக்கூடிய அந்த இரவை தேடி அமல் செய்தவர்களாக ஆக்குவாயாக. உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் வாரிஸ்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், உலக முஸ்லீம்களுக்கு எங்கெங்கெல்லாம் கஷ்டம் வந்திருக்கிறதோ அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி வைப்பாயாக.
முஸ்லீம்களுடைய மனிதர்களுடைய ரப் யா அல்லாஹ், அநியாயக்காரர்களை இந்த உலகத்தை விட்டு இல்லாமலாக்குவாயாக. அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்கிறாயா அல்லாஹ். முஸ்லீம்கள் தான் இன்று உலகத்தில் அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் யா அல்லாஹ். முஸ்லீம்கள் இஃப்தாருடைய நேரம் கேட்கும் துவாக்களை கபூல் செய்வாயாக. முஸ்லீம்களுக்கு உனது உதவி இறக்குவாயாக. முழு முஸ்லிம் சமூகத்தையும் ஒரு உம்மத்தாக ஆக்குவாயாக. முஸ்லீம்களை பற்றி சிந்திக்கும் நல்ல சிந்தனைவாதிகளை உருவாக்குவாயாக. உலகத்துடைய வாழ்க்கையை கவலை இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. சஞ்சலமற்ற வாழ்க்கையை தருவாயாக. என்னென்ன பிரச்சனைகள் நோய்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ அனைத்தையும் விட்டும் எங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஒரு நாள் மரணம் வர இருக்கிறது ரஹ்மானே, அந்த மரணத்துடைய தினத்தை பெருநாளாக்கி தருவாயாக. உயர்ந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. கபரிலே வாழக்கூடிய வாழ்க்கையை சொர்க்கமாக்கி தருவாயாக. நமது பெற்றோர்களில் குடும்பங்களில் யாரெல்லாம் கபர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக. ஆகிரத்திலே எழும்பும் பொழுது சிரித்தவர்களாக எழும்பும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வலது கையில் ஏடுகளை தருவாயாக. ஹவுதுல் கௌசரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரத்தால் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. வலது கையில் ஏடுகளை தருவாயாக. உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸன வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலன் நபியில் உம்மி وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.